ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எபிக் இந்தியன் ரெசிபி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எகாரம். எகாரம் செய்கிறதுக்கு நம்ம இன்றைக்கி 3 முட்டை, 2 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு ஆனியன் எடுத்து நல்லா சாப் பண்ணிக்கலாம். நமக்கு நல்லா பொடிசாக சாப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்க 3 முட்டையும் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3 முட்டை தான் எடுத்துன்றதுனால ஸ்பூனை வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட நீங்கள் லார்ஜ் குவான்டிட்டிஸில் செய்கிறீங்கன்னா பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த எக்கோடு நம்ம எடுத்து வச்சுருக்க கொஞ்சம் பெப்பர், அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன், அப்புறம் இந்த பச்சை மிளகாயும் சேர்த்து ஒரு பேட்டர் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணலாம். வாவ்! இப்போது நம்ம பணியாரக்கல் எடுத்துக்கலாம். பணியாரம் எப்படி யூஸ்வலாக நம்ம பண்ணுவோம், எண்ணெய் ஊற்றி, அது மாதிரி பணியார பேட்டருக்கு பதிலாக நம்ம முட்டையால் செஞ்சுருக்க ஒரு பேட்டரை ஊற்றி செய்ய போகிறோம். ஆக்சுவலி இதுக்கு நாங்கள் வச்ச பேர் எக்காரம். நீங்கள் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலி பணியாரம் செய்கிறது மாதிரி தான் இதையும் நம்ம செய்கிறோம். ஏன்னா இந்த பணியாரம் பேட்டருக்கு பதிலாக நம்ம இங்கே எக் யூஸ் பண்ணுறோம். இது ரொம்ப ப்ரோட்டீனிஷியஸாக இருக்கும், நியூட்ரிஷியஸாக இருக்கும். காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றவங்க, இந்த மாதிரி சீக்கிரமாக ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும் அப்படின்னு இருக்கவங்க சாப்பிட்டு இது என்ஜாய் பண்ணலாம். டேஸ்ட்டும் ஆசமாக இருக்கும். அப்புறம் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க ஒரே 3 முட்டையும் ஒன்றா சாப்பிட முடியாது சில பேர்னால. ஸோ அது இந்த மாதிரி நம்ம டேஸ்ட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணி சாப்பிட்டோன்னா நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா எப்படி அழகாக வெந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா சூப்பராக ப்ளஃபியாக வந்திருக்கு. அண்ட் இதோட டேஸ்ட் நிஜமாலே ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கவே க்யூட்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி தான் யூஸ்வலாக பணியாரம்லாம் எடுப்பாங்க, அந்த மாதிரி. எஸ், இப்போ நம்ம எடுத்து வச்சாச்சு. இதுதான் நம்மளோட எக்காரம். ஸோ நீங்கள் என்ன பேர் இதுக்கு வைப்பீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியானது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.